சீன பொருட்கள்னா நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா போச்சு. நம்ம தேவைகளை அறிஞ்சு தங்களோட உற்பத்தி பொருட்களை இந்தியாவில குவிச்சிட்டு இருக்கிற சீனாவில உலகையே ஆட்டி படைக்கும் வால்மார்ட்டும் கடை விரிச்சிருக்கு. எந்த நாட்டுல கடை போடுறோமோ அந்த நாட்டுக்கு ஏத்தபடி பொருட்களை விற்பனை செய்யறதுல வால்மார்ட் மாதிரியான கில்லாடிய பார்க்க முடியாது. சீனாவில இருக்கிற வால்மார்ட் கடைகள்ல கிடைக்கிற சில வித்தியாசமான பொருட்கள். டயட் கோக் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனாவில தண்ணியிலையும் டயட் தண்ணீர்னு விற்கப்படுது. லேஸ் சிப்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆனா சீனாவில மட்டும்தான் கிடைக்குது லேஸின் வெள்ளரிக்காய் சிப்ஸ். இலவசத்தை சேர்த்து கொடுக்கறது வியாபார தந்திரம். சீனாவில தான் ஸ்னிக்கர்ஸ் கூட பேட்டரிய இலவசமா கொடுக்கறாங்க. பேட்டரி இலவசமா கிடைச்சா எதையும் வாங்கிக்கிறவங்க சீனர்கள். தர்பூசணினா பெருசா இருக்கும். வச்சி சாப்பிடணும் இல்ல பகிர்ந்து சாப்பிடணும். சீனாவில மட்டும்தான் ஒரு ஆள் ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிடுற மாதிரி மினி தர்பூசணி விற்கப்படுது. நம்ம ஊர்ல பசுவின் பால் பவுடர் கிடைக்கும். ஆனா சீனாவில குதிரை பால் பவுடர் தான் ஃபேமஸ். உடல் ஆரோக்கியத்துக்கு மாமிச தண்ணீர், அதாவது மாமிசத்தை கழுவுற தண்ணிய வீணாக்காம அதுல இருக்கிற சத்துக்களை பயன்படுத்திக்கிறாங்க சீனாக்காரங்க. நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி முட்டை, லகான் கோழி முட்டைய விட்டா அதிகபட்சம் வாத்து முட்டை கூட விற்கும். சீனாவுல உள்ள வால்மார்ட்ல எந்த பறவை இனத்தோட முட்டையையும் வாங்க முடியும். பார்க்க பயமா இருந்தாலும் விறுவிறுப்பா வித்து தீருற உரைநிலை முதலைகள் வெட்டி தனியா இறைச்சியாவும் வாங்கிக்கலாம். உயிருள்ள தவளை வாங்கிட்டு போய் சமைக்கலாம். இது அக்வாரியம் இல்ல, தொட்டியில உயிரோட நீந்திர மீன்களை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போய் சமைக்கலாம். சீனாக்காரங்க உணவு பழக்கத்தை தெரிஞ்ச வால்மார்ட் முதலையில ஆரம்பிச்சு பல வகை ஊர்வன விலங்குகளின் தலை முதல் வால் வரையிலான பகுதிகளை உரைநிலையில பொட்டலம் போட்டு விக்குது. ஃப்ரீசர்ல துண்டு துண்டா வெட்டப்பட்ட இறைச்சிகள் கொட்டி இருக்கு. நரிக்கறியில ஆரம்பிச்சு நம்மூர் ஆட்டுக்கறி வரைக்கும் கிடைக்கும். சூப்பு போட்டு குடிக்க குவிச்சு வச்சு விற்கப்படுற முதுகெலும்புகள். எல்லாத்துக்கும் மேல திமிங்கலங்களின் தலையும் பார்சல் செஞ்சு தர்றாங்க.